ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நம்பினவோ வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. நடக்குமா நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன், அற்புதம் நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன், அற்புதம் நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். நான் நினைத்திடாத வேளையில் அற்புதம் செய்தீர், யாரும் நினைத்திடாத வேளையில் அற்புதம் செய்தீர். வல்லவரே, செயல்களில் நல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் நல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வந்தோரை லட்சை மூடினதே, அழுத்திட வந்தோரை நிந்தை மூடினதே. படுத்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழுத்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே உயர்ந்திட உயர்த்தி வைத்தீரே, இவன் தானா என்றும் அளவில் வைத்தீரே. காண்போரை உயர்ந்திட உயர்த்தி வைத்தீரே, இவன் தானா என்றும் அளவில் வைத்தீரே. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருக்க சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருக்க
கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த 11 மாதங்களும் சுகத்தோடு பலத்தோடு நம்மை காத்து வந்த இயேசுவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அதோடு இந்த நேரலையிலே பார்க்க போகிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். உங்களையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கடந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக என்பது. சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்தார். சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்தார், தொடர்ந்து இருப்பார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் 1 பேதுரு 5:7 வாசிப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இதில் 2 பகுதிகள் உண்டு. முதற் பகுதி ஒன்று, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால். அவர் விசாரிக்கிறார். விசாரணையில் வித்தியாசமான விசாரணைகள் உண்டு. வித்தியாசமான கோணங்களிலே விசாரிப்பது உண்டு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் விசாரிப்பார்கள். குடும்பத்தில் அங்கத்தினர்களை விசாரிப்பது வேறு மாதிரி இருக்கும். நண்பர்களிடத்தில் விசாரணை வேறு மாதிரி இருக்கும். காவல்துறையில் விசாரணை வேறு மாதிரி இருக்கலாம். பள்ளியிலோ கல்லூரியிலோ விசாரணைகள் வேறு மாதிரி இருக்கலாம். தேவனுடைய விசாரிப்பு வேறு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. தான் வாசிக்கிறோம். இது முதற் பகுதி. அடுத்த பகுதியில் வரும்போது உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எதுக்காக அவர் மேல் வைக்கணுமா? அவர் நம்மளை விசாரிக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறதுனால நம்முடைய கவலைகளை என்ன செய்ய வேண்டுமா? அவர் மேல் வைத்து விட வேண்டும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? பொதுவாய் நடக்கக்கூடியது. நம்மன்னு இல்லை, பொதுவாய் மனிதர்கள் ஏம்பாடு என்னோடங்க, யார்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? ஏம்பாடு என்னோடங்க, யார்கிட்ட சொல்லி இதுக்கு விடிவு கிடைக்க போகுது என்றுதான் மனிதர்கள், பொதுவாய் உலகத்தில் உள்ள மனிதர்கள், அது கிறிஸ்தவர்களோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களோ அது வேறு. எல்லா மனிதர்களும் சொல்லுவது என்னுடைய பாடு என்னோடு. யாரால் இதற்கு மாற்று கொண்டு வர முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாம் அதில் சற்று வித்தியாசப்பட்டவங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் மீது வைப்போம். நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் மீது வைப்போம். தொடர்ந்து என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்வோம். அதை எடுத்துக்கொள்வோம். சபைக்குள்ளாய் வரும்போது நம்முடைய சப்பல்களை, பாதரட்சைகளை வெளியிலே கழட்டி விட்டு உள்ளே வர்றது போல, உள்ள வரும்போது நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் மீது வைப்போம். ஆண்டவரே, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவ்வளோ போராட்டம் இருக்குது, இவ்வளோ கண்ணீர் இருக்குது, இவ்வளோ கவலைகள் இருக்குது, இவ்வளோ கம்பலை இருக்குது, இதெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லி எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். போகும்போது எப்படி சப்பல் மாட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோமோ அதே போல் போன உடனே என்னதான் ஜெபிச்சு பார்த்தாலும் என்னங்க ஆகுது? ஒன்றும் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. அதுக்கு தான் ஜெபம் பண்ணியிருப்போம். நாம் ஒரு பிரச்சனை மாறுவதற்காக, ஒரு போராட்டத்திலிருந்து விடை கிடைப்பதற்காக, நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு நேராக இறங்கி வருவதற்காக, ஒரு தவறான பழக்கத்திலிருந்து வெளியிலே வருவதற்காக, இதற்கெல்லாம் நாம் ஜெபித்திருப்போம்.
முடிச்சு போன உடனே சொல்லுவோம், எவ்வளோ ஜெபிச்சாலும் என்னங்க ஆகுது, அப்படியே தாங்க இருக்குது ஏத்தான்னு சொல்லி கொண்டிருப்போம். நான் கர்த்தருங்க சொல்கிறாரு, அது என்கிட்ட நீ கொடுத்துரு, என்கிட்ட நீயே கொடுத்து விடு, நான் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறேன் என்று இங்கே சொல்லுகிறார். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தம் 2வது பகுதி என்ன சொல்லியிருக்குது? உங்கள் கவலைகளை எல்லாம், கவலையைன்னு சொல்லலை, கவலைகளை பன்மையில் சொல்லி இருக்குது. எத்தனை விதமான கவலை இருக்கும்? உங்க கவலையெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ பெரிய நோட்டு வேணும் எழுதி கொடுக்கறதுக்கு? ஒரு 50 பக்கம் போதுமா, இல்லை 100 பக்கம் போதுமா? எவ்வளோ பெரிய நோட்டு வேணும் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கவலைகளை எல்லாம். ஆமாம், வேடிக்கையாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு பாஸ்டர் சொன்னாராம், உங்களுக்கு பாரமாக இருக்கிறதையெல்லாம் அடுத்த வாரம் நீங்கள் சபை கொண்டு வாங்க, ஆலயத்துக்கு கொண்டு வாங்க, ஆலயத்தில் அதெல்லாம் நீங்கள் ஒப்படைச்சிட்டு போயிடுங்க, அதுக்கப்புறம் அந்த பாரம் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் என்ன சொன்னாராம், ஆல்டரில் நின்று, அதாவது இந்த பிரசங்க மேடையில். மறுநாள் பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா தூக்கிட்டு வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள்கள், ஏன்னா அதெல்லாம் பாரமாக இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள்களை தூக்கிட்டு வர்றாங்க. சிலர் பிள்ளைகளை தூக்கிட்டு வர்றாங்க, சிலர் வீட்டில் இருக்கிற பொருள்களை தூக்கிட்டு வர்றாங்க. அதில் சபையில் முக்கியமாக இருக்கிற ஒரு மனைவியை தூக்கிட்டு வந்தாராம். தூக்கிட்டு முன்னாடி வச்சுட்டு போயிட்டாங்களாம் எல்லாம். போதகர் சொன்னதனுடைய பாரம் என்ன? உன்னை எது வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது? உன்னை எது பாரப்படுத்தி கொண்டிருக்கிறது? உன்னை எது துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது? உன்னை எது தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கிறது? அவைகள் எல்லாவற்றையும் கொண்டு தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லி. ஆனால் இவங்க ஒவ்வொருத்தரும் வீட்டில் எது கனமாக இருக்குதோ, இல்லை இவங்களுக்கு எது பிரச்சனையாக இருக்குதோ அவைகளெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அது வேடிக்கையான ஒரு கதையாக இருந்தாலும் அவனுடைய கருத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த கவலை, ஆமாம், இங்கே இந்த கவலைன்னு ஒன்று விற்கிறாங்க, அது வேற கவலை தான். அது நிறையா விரும்ப மாட்டாங்க. ஆனால் மீனில் அதிகமான அந்த சத்துக்கள் நிறைந்ததும் ருசி உள்ளதும் கவலையும் அந்த சின்ன குட்டி மீன், நெத்திலி மீன். அழகாக அந்த நெத்திலி மீன் முள்ள கூட உருவுறவங்க இருக்கிறாங்க. நெத்திலி மீன் தலை எடுக்கும்போது அந்த முள்ள கூட உருவி எடுப்பாங்க. பழக்கம் இருக்கணும், நமக்கெல்லாம் வராது. அதிகமாய் அந்த மருத்துவ குணங்கள் உள்ள மீன் இது 2 தான். சரீரத்துக்கு பெருசாக கறி மாதிரி இருக்கணும், மண்ணும் இருக்கு, துண்டு மீனாக இருக்கணும், அதான் நமக்கு பிடிக்கும். கவலைன்னு கொண்டு வந்தாலே அது நமக்கு கவலை தான். அதை வாங்கி அதுக்கு பெறால் சுரண்டணும். அதுக்கப்புறம் அது எவ்வளோ நேரம் போட்டு சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, வேதத்தில் அந்த பெறாலுக்கு என்ன பேர் சொல்லியிருக்குது? செதில். செதில் இல்லாத மீன்களை சாப்பிடாதன்னு சொல்லியிருக்குது. செதில் இல்லாத மீன்களை சாப்பிடாதன்னு. ஆனால் நம்ம அந்த மீன் தான் சாப்பிடுவோம். சரி, அது வேற பகுதி, அதுக்குள்ள நான் கலந்து வரல, அது இருக்கட்டும். அப்போ இந்த கவலைகள் எதனால நமக்கு வருது? எந்த சூழ்நிலை நமக்கு கவலை வருது? கவலை யாருக்கெல்லாம் வருது? எல்லாருக்கும் தான். உங்களுக்கு என்ன கவலைப்பா? என்னப்பா உங்களுக்கு என்ன கவலைப்பா? ஒண்ணுமே இல்லையா பாருங்க. அப்ப அவங்களுக்கு கவலை இருக்கா? சொல்லு.
உனக்கு என்ன கவலை இருக்கு? கவலை இருக்கா? இருக்கா இல்லையா? என்ன கவலை இருக்கு? நிறைய இருக்கு. ரைட். இப்படி ஒவ்வொருவரையும் நாம் கேட்போம் என்றால் அவங்க வயதிற்கேற்ற கவலை, அவங்களுக்கு அந்த வயதிற்கேற்ற கவலை. வயது மாற மாற அந்த கவலைகள் அவர்களுக்குள்ளாய் அதிகமாகி கொண்டிருக்கும். ஆனா கவலை இல்லாம யாராவது இருக்க முடியுமா? உலகத்தில் வாழக்கூடிய முடியாதா? அப்படியா? முடியுமா? எப்படி? அப்படிதான். ஆமா, எதை பத்தி யோசிக்கலாம் கவலை இல்லை. அது கூட வேடிக்கை ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ராஜா, இந்த ஜனங்களை எப்படி நான் நடத்தப் போகிறேன், இந்த நாட்டுடைய ஜனங்களுக்கு எப்படி நான் நல்லது செய்ய வேண்டும் இப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கிறோம். அங்கே ஒரு பெரிய முனிவர் ஒருத்தர் வந்திருந்தாராம் அந்த நாட்டுக்கு. அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறான், சாமி, நான் இந்த தேசத்திற்கே அரசனாக இருக்கிறேன், ஆனால் கவலை என்ன ரொம்ப வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த முனிவர் கேட்டிருக்காரு, உனக்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது, உனக்கு என்ன கவலை, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு. இல்லை, என் ஜனங்களை அனுதினமும் நான் போஷிக்கணும், என் ஜனங்களுக்குரிய வேலைகளை கொடுக்கணும், தொழிலை கொடுக்கணும், அதுக்குரிய பணங்களை கொடுக்க வேண்டும், ஜனங்களை பாதுகாக்க வேண்டும், எதிரி நாட்டிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும், இதற்கெல்லாம் நான் என்ன செய்யறேன்னு பயந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த கவலை என்ன ஆட்கொண்டிருக்கு, தூங்க விடலை அப்படின்னு. அவர் சொன்னாரா, அப்படியா? ஒன்றும் இல்லைப்பா, அப்போ உன் நாட்டில் கவலைப்படாத ஒரு மனிதனுடைய சட்டையை வாங்கி நீ போட்டுக்க, கவலையெல்லாம் அவனுக்கு போயிடும் அப்படின்னாராம். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதுக்கு சொல்யூஷன் கிடச்சிருச்சு இல்லை, கவலை மாறுவதற்குரிய வழி கிடச்சிருச்சு. உடனே அரண்மனைக்கு வந்தார். உடனே அவர் ராஜாவாச்சே, மந்திரியை கூப்பிட்டாரு. இந்த மாதிரி நம்ம தேசத்தில் கவலைப்படாத ஒரு மனிதனுடைய சட்டையை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி மந்திரியும் உடனே குழுக்களை பிரித்து அனுப்பி விட்டாங்க. ஊரெல்லாம் சுற்றி வராங்க, நாடெல்லாம் சுற்றி வராங்க. யார்கிட்ட போய் கேட்டாலும் ஏதாவது ஒரு கவலையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. யார்கிட்ட போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு போராட்டம், அது சின்னதோ பெரிதோ, அது வேறு ஏதோ ஒன்று அவர்களை ஆட்கொண்டிருக்குது. ஒரு இடத்துலையும் கிடைச்ச பாடு இல்லை. மந்திரிக்கு போய் ராஜாட்ட என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. சோகமாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு மரத்தடியில் ஒரு உற்சாகமான ஒரு பாட்டு குதூகலம் கொண்டாட்டமேனு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியறதுனால சொல்கிறேன், அதில் ஏதோ ஒரு பாடல், மிகவும் உற்சாகமான ஒரு பாடல். ஆஹா, நல்ல ஒரு உற்சாகமான பாடல் சத்தம் கேட்குது. இது யாருன்னு போய் பார்க்கலான்னு போய் பார்க்குறான். அங்கே ஒருத்தன் நல்ல கும்மாளம் போட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட சொன்னான், அப்பா, உனக்கு கவலையே இல்லையா? எனக்கு கவலையே இல்லை. அப்போ ஒரு காரியம் செய், உடைய சட்டையை கொடு. ஏன்னு சொன்னால், நம்முடைய ராஜா இந்த சட்டையை கேட்குறாரு, அதுக்கு போல உனக்கு எவ்வளோ வேணுமோ என்ன வேணுமோ அதெல்லாம் செய்வார் கொடுன்னு சொல்லி. அவன் சொன்னான்னா, எனக்கு சட்டையே இல்லையா, நான் எந்த சட்டையை கொடுப்பேன்? நானும் சட்டையே இல்லையே, நான் எந்த சட்டையை கொடுப்பேன்? அப்போ சொன்ன, நீ எப்படி அப்போ சந்தோஷமா இருக்கிற? எனக்கு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தேவையான சாப்பாடு கிடைக்கும், நான் சாப்பிட்றேன், தூங்குறேன், எந்திரிக்கிறேன், அவ்வளவுதான். எதை குறித்து நான் யோசிப்பது கிடையாது, எதை குறித்து நினைப்பது கிடையாது. அதனால் நான் கவலையற்றவனாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொன்னானாம். இந்த கவலை மாற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எதை பற்றி
எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்க முடியாது, யோசிக்காமலும் இருக்க முடியாது, யோசிக்காமலும் இருக்க முடியாது. எதை பற்றியும் கவலைப்படாமலும் இருக்க முடியாது, எதை பற்றி யோசிக்காமலும் இருக்க முடியாது. அப்படி என்றால் இருப்பது போதுமென்று என்னைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கு கவலை நம்மை விட்டு மாறும். அல்லேலூயா. இதை நீங்கள் அனுபவத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கருப்பாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன கவலை? என்ன அமைதியாக இருக்கிறீங்க? வெள்ளையாகணும். நான் வெள்ளையா பிறக்கலையே. பெத்தவங்ககிட்டே கேட்பாங்க, என்ன ஏன் நீ கருப்பா பெத்த? என் முடியெல்லாம் இப்படி இப்படி நிற்குது, பண்ணி முடி மாதிரி, ஏன் இப்படி பெத்த? அதுக்கு என்னங்க செய்ய முடியும்? கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். ரொம்ப முந்தா நாள் ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு சகோதரன் சொன்னார், பாஸ்டர் உங்களுக்கு 71 வயசு ஆச்சு அப்படின்னாரு. ஆமாம் தம்பி அப்படின்னா. ஆமாம் தம்பின்னு. நான் ஒரு 60 வயசு 65 வயசு இருக்கும் நினச்சேன் பாஸ்டர்னாரு. நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க அப்படின்னு. நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறீங்கன்னாரு. நான் சொன்னேன், கர்த்தர் கொடுத்த கிருபை அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாடி இருந்ததுக்கு இப்போதான் பாஸ் நீங்கள் அழகாக இருக்கிறீங்க அப்படின்னாரு. சந்தோஷம்னா எனக்கு நான் அழகுதான், எனக்கு நான் அவன் அந்த முடிக்க மட்டும் கொஞ்சம் டை அடிச்சிட்டா போதும். எப்படி சொல்கிறேன்? என்ன சொல்கிறேன்? இல்லை இல்லை சரி. கருப்பாக இருக்கிறவங்களுக்கு நான் வெள்ளையா இல்லையே என்றதான ஒரு, அது பெரிய ஒரு கவலை. கண்ணாடியில் நிற்கும் போதெல்லாம் அதான் வந்துக்கிட்டு இருக்கோம். அதை வெள்ளையாக்குறதுக்கு என்னென்னலாம் போடுறாங்க தெரியுமா? இப்போ நிறைய அதுக்கெல்லாம் இருக்கு போல இருக்கு, நிறைய என்னென்னவோ போட்டு. ஆனால் அது என்ன ஆகும்னா அவங்களுக்கு தெரியல. காலப்போக்கில் ஸ்கின் டிசீஸ், அந்த தோல் வியாதிகளை கொண்டு வந்து வச்சிடும். அந்த நேரம் நல்லா தான் இருக்கும், குறிப்பிட்ட காலங்கள் மாறும்போது அந்த பிரச்சனைகள் கொண்டு வந்துடும். ஏன்னா எத்தியோப்பியனுடைய தோலை மாற்ற முடியுமோன்னு வேதம் சொல்லுது. நம்ம வெள்ளையா இருக்கும்னு நினைச்சா தேவனே நம்ம வெள்ளையா படைச்சிருப்பாரு. தமிழகத்துடைய கலர் என்ன? தமிழகத்துடைய மனுஷன் கருப்பு. தமிழகத்துடைய மனித கலர் கருப்பு, மறந்துடக்கூடாது. ஏன் கருப்புன்னு வச்சாங்க? வெயில் அதிகமாக இருக்கனால கருப்பாயிட்டாங்களா? கருப்பு என்பது வைரத்தை குறிக்கக்கூடிய, வைரம்னா அந்த காது மூக்கில் மாற்றுறது இல்லை, உறுதியானது. வைரம் வாஞ்ச மரம்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மரத்தை வெட்டி பார்த்தீங்கன்னா உள்ள கருப்பாக இருக்கும், அது வைரம் வாஞ்ச மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மரத்திலும், அதாவது ஒடிஞ்சு சடக்குன்னு ஒடிஞ்சு போகிற மரத்தில் இருக்காது. மற்ற மரங்கள் எல்லாமே சில காலங்களுக்கு நிலைத்திருக்கிற மரங்கள் எல்லாமே அது அந்த வைரம் வாஞ்ச மரங்களாக இருக்கும், உறுதியான மரங்களாக இருக்கும். அதுபோல் தமிழர்கள் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள். இந்திய தேசத்தில் அந்த ஒன்றிய அரசு நிமித்தம் வரக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் கேள்வி கேட்கறது தமிழனாக தான் இருப்போம் முதல்ல. அதனால் தமிழனுடைய மூளையை மழுங்கடிக்கணும்னு சொல்லி தான் கோதுமையை நிறையா சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோதுமை அதிகமாக சாப்பிட சாப்பிட மூளைகள் மழுங்குமா, அரிசி அதிகமாக சாப்பிட சாப்பிட மூளை ஷார்ப்பாகுமா அரிசி. ஏன்னா நம்முடைய தமிழகத்துடைய பாரம்பரிய உணவு என்ன? அரிசி. வட இந்தியாவுடைய பாரம்பரிய உணவு என்ன? கோதுமை. அது எப்படி வேணாலும் சாப்பிடுவாங்க. அப்போ கோதுமைகளை அதிகமாக சாப்பிடணும்னு சொல்லி ரேஷனில் கொண்டு வந்து இறக்கி, சக்கரை வியாதி நீ கோதுமை தான் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இவனுடைய மூளையை, இவன் மூளையை மழுங்கடிச்சுட்டு அவன் ஏற்றுக்காக்க மாட்டான். இவன் அரிசியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஏற்று கேட்குறான். அதில் கூட செறியூட்டப்பட்ட அரிசின்னு ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க. திருச்சியில் வந்துருச்சு, இங்கெல்லாம் வந்துருச்சான்னு தெரியல.
ஏதாவது சில மாவுகளை எடுத்து அரிசின்னா வைங்க, அரிசி எடுத்து அதை அரைச்சி அதில் சில சத்தான கலவைகள் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கலந்து திரும்ப ஒரு மிஷினில் போட்டு அரிசி மாதிரியே உருவாக்கி எடுக்கிறாங்க. அரிசி மாதிரியே உருவாக்கி எடுத்து இந்த அரிசியோட கலந்து ரேஷனில் விற்பனைக்கு வருது. அதனால் செறியூட்டப்பட்ட அரிசியாம். ஏற்கனவே இருந்த அரிசியில் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு சத்தை அவன் எதவோ ஒன்றை போட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். இதில் என்ன வச்சு கொடுக்குறான்னு நமக்கு தெரியாது. மூளைகள் மழுங்கி போக. அப்போ தெய்வனுக்கு தெரியும். இந்த ஃபேர் அண்ட் லவ்லி என்னென்னமோ லவ்லி எல்லாம் இருக்குது, முகத்துக்கு போட்டால் வெள்ளையாக போடணும்னு சொல்லி ஆப்பிரிக்காவில் போய் விற்க வேண்டியதானே, எத்தியோப்பியாவில் விற்க வேண்டியதானே, நீக்கிறவு கொடுத்து போடணுங்க வேண்டியதானே. வெள்ளை ஆயிடுவாங்களா? ஃபேக்ட்ரியில் கொண்டு முக்கி முக்கி எடுத்தாலும் வெள்ளையாக மாட்டாங்க, அப்படி தான் இருப்பாங்க. அது இறைவனுடைய படைப்பு ஒவ்வொருவருக்கும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ கருப்பாக இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கவலை. நான் எப்போ வெள்ளையாவேன், கண்ணாடியை பார்க்கும்போது தான் நான் எப்போ வெள்ளையாவேன், நான் எப்போ வெள்ளையாவேன். அதுக்கு என்னென்னமோ அடித்து பார்த்துக்கிட்டு இதை அடித்தா வெள்ளையாயிருவேனா, அதை அடித்தா வெள்ளையாயிருவேனா. வழியில் போகிறவங்க சொல்லிட்டாங்க இதை போடுன்னு, இவங்க சொல்லிட்டாங்க இதை போடுன்னு, அதனால் அதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். சிகப்பாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாய் கலராக இருக்கிறேன் நான், கொஞ்சம் கலர் மங்கி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இந்த கலர் ஏன் எனக்கு. அவங்களுக்கு அதில் ஒரு கஷ்டம். குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு நான் இன்னும் ஒரு அரை அடி வளர்ந்துருக்க கூடாதா, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருந்தா எப்படி இருந்திருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் உயரமாக இருக்கிறவங்களுக்கு நான் ஏன் இவ்வளோ உயரமாக இருக்கிறேன், எங்கே போனாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, கொஞ்சம் குள்ளமாக இருந்திருக்க கூடாதா. குண்டா இருக்கிறவங்களுக்கு நான் ஏன் குண்டானேன், கொஞ்சம் ஒல்லியாக இருக்கக்கூடாதா. ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நான் இப்படியே இருக்கனேன், நான் கொஞ்சம் குண்டாகக்கூடாது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இது சாதாரணமாக மனிதனுடைய இயல்பில் இருக்கிறத நான் சொல்ல வரேன். எனக்கு கண்ணு ரொம்ப பெரிய கண்ணாக இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கலாம். மூக்கு கொஞ்சம் நீளமாகிடுச்சு, கொஞ்சம் சப்பையாக இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் சப்பையாகிடுச்சு, கொஞ்சம் நீளமாக இருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவங்க சரீரத்தை குறித்து கண்ணாடி முன்னாடி நிற்கும் போதெல்லாம் அவங்க சரீரத்தை குறித்து எவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கவலைப்படாதவங்க யாரும் இருக்கிறீங்களான்னு கேட்டால் யாரும் இருக்க முடியாது, யாரும் இருக்க முடியாது. தேவன் தம்முடைய சாயலில் உன்னையும் என்னையும் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு நாம் அழகுதான். மற்றவங்க நம்ம அழகுன்னு சொல்லணும் அவசியம் கிடையாது. நமக்கு நாம் அழகு, அது போதும். இப்படி நாம் ஒவ்வொரு காரியங்களாய் நினைத்து நினைத்து நாம் யோசனைக்குள்ளாய் கடந்து போகும்போது, இருப்பதை விட்டு இல்லாத ஒன்றுக்குள்ளாய் நம்ம யோசனைகளை கொண்டு போகும்போது நமக்கு கவலைகள் அதிகமாகிறது. அந்த கவலைகளை எல்லாம் மாற்றும்படியாய் கர்த்தர் உன் பாரத்தை என் மீது வைத்து விடுன்னு சொல்றாரு. நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன் கவலைப்பட வேண்டாம்னா, தேவனுடைய பராமரிப்பு நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பராமரிப்பு நமக்கு இருக்கிறது. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எதுக்காக கவலை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்காது. இல்லை இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு கவலை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கும். என்ன கவலை இருக்குன்னா, எக்ஸாம் நேரத்தில் ஒரு நான் படிக்கலையே, கொரோனா வர மாட்டேனுதே, நான் எப்படி பாஸ் பண்ண, இந்த கவலை தான் இருக்குமே தவிர புக்கு வாங்கணும், இல்லை ஃபீஸ் கட்டணும், இல்லைன்னு சொன்னால் பயணத்துக்குரிய காரியங்களை செய்யணும், இதெல்லாம் அவங்களுக்கு கவலையே இருக்காது. இந்த கவலையெல்லாம் யாருக்கு தான்? பெற்றவங்களுக்கு தான். இந்த கவலை அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா தெரியும், சொல்லியாச்சு, ஆமாம் எப்படி இல்லை இல்லாமாங்க, ஆனால் கொடுக்கறத கொடுத்துருவாங்க என்ற எண்ணத்தோடு அவர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் பெற்றோருடைய பராமரிப்பிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதே போன்று தேவனுடைய பராமரிப்பில் நம்ம இருக்கிறதுனால
நம்ம கவலைப்பட்டு நம்மை நாம் ஒடுக்கிக் கொள்ள வேண்டாம். கவலைப்பட்டு நமக்கு வியாதிகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இந்த கவலைப்படுறதுனால 18 விதமான வியாதிகள் உருவாகும்னு சொல்லி நான் எதிலையோ படித்த ஒரு ஞாபகம் உண்டு. அதில் குறிப்பாக அல்சர் அதில் உருவாகுமா, வயிற்றில் அந்த அல்சர் உருவாகிறது கவலை நிமித்தம். அடுத்தது தலையில் முடி கொட்டுறது, அது கூட கவலை நிமித்தம் தான் முடி கொட்டுமா. பசியின்மை, பசி எடுக்காமல் இருப்பது கவலைப்படுவதனால் வரக்கூடும். இப்படி சில காரியங்கள்லாம் அதில் கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, எவ்வளோ காலங்களுக்கு முன்னாடி அதை பார்த்தது. அப்படி என்றால் தேவனுடைய பராமரிப்பில் நம்ம இருக்கிறதுனால நாம் என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். கவலை இருக்கும், ஆனால் அந்த கவலையே நம்ம வாழ்க்கையாயிட வேண்டாம். இப்போ போன உடனே என்ன சாப்பிட போகிறோம்னு ஒரு கவலை வரலாம், அதோட விட்டுறணும், அவ்வளோதான். ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம், அவ்வளோதான். நான் என்ன சாப்பிட போகிறேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை, இது எப்படி எனக்கு கிடைக்கும், என்னையும் கிடைக்கும், ஜெபம் பண்ணுவோம், கிடைக்கும். அதுவே யோசித்து கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை. ஏனென்றால் நாம் அவருடைய பராமரிப்பிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அதை நம்ம முதலாவது ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுவோம். அவர் அறியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. அவர் அறியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டு வரேன். அவர் அறியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. அந்த விசுவாசம் நமக்குள்ள கடந்து வரட்டும். அப்போ தேவனுடைய பராமரிப்பில் முதலாவது அவர் நமக்கு கொடுக்கக்கூடியது பாதுகாப்பு. முதலாவது அவர் நமக்கு கொடுக்கக்கூடியது பாதுகாப்பு. எத்தனை பேர் நம்ம ரோட்டில் போகும்போது வரும்போது விபத்துகளில் மாற்றம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நடக்கும்போதே தடுக்கி விழுகிறோம், வீட்டுக்குள்ளேயே நடக்கும்போதே தடுக்கி விழுகிறோம். ஏன் தடுக்கி விழுந்தோன்னு அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியாது, அந்த இடத்துக்கும் தெரியாது, ஒன்றுமே இருந்திருக்காது, ஆனால் தடுக்கி விழுவாங்க. வழிகளில் நாம் ஓரத்திலே போனாலும் எவ்வளவு வாகனங்கள் நமக்கு எதிர்த்து வரக்கூடியதாக இருக்கிறது, எவ்வளவு நம்மை உரசி கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. ஆமாம், அந்த சிக்கன் குனியா வந்த மாதிரி நல்லா இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்போம். அடுத்த நிமிஷத்தில், அடுத்த நிமிடம், அடுத்த நாள் கூட கிடையாது, அடுத்த நிமிஷம் கொரோனானு இது சிக்கன் குனியானு மாட்டிக்கிடுவோம். குமார் இங்கே இருந்த நாட்களில் குமார் கடையில் வெளியில் உட்காந்து நாங்கள் ஒரு 3-4 பேர் பேசிக்கிட்டு இருந்தோம். குமார் எங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார். கடைக்கு யாரோ ஆள் வந்தாங்க. இந்த உள்ளே போயிட்டு வரேன்னு உள்ளே போயிட்டு அந்த பொருளை எடுத்து கொடுத்துட்டு வரும்போது 2 முட்டையும் பிடிச்சிக்கிட்டு 4 காலில் வந்த மாதிரி முட்டை பிடிச்சிட்டு வெளியில் வர்றாரு. என்ன குமார் அப்படின்னு கேட்டால், நடக்க முடியல, எனக்கு முட்டை பிடிச்சிக்கிருச்சு வலி. ஒரு செகண்ட் உள்ளே போயிட்டு அந்த பொருளை கொடுத்துட்டு வெளியில் வர்றாரு. 2 நிமிஷம் கூட ஆகியிருக்காது. அப்போ சிக்கன் குனியா ஓடிக்கிட்டு இருந்த நேரம், ஓ இது சிக்கன் குனியா, அப்படின்னா மோகனில் போனோம், ஊசி போட்டார். அது வேறு சம்பவம். நல்லா இருக்கிறோம், அடுத்த நொடியில் நமக்கு ஏதோ ஒரு பாதிப்பு, ஒரு பாதகம் நமக்கு உருவாகிறது. அப்போ கர்த்தர் நமக்குள்ளாய் இருந்து நமக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கிறார். நம்ம வீட்டில் இருந்தாலும், வெளியில் போனாலும், நம்ம பயணம் செய்யும் போதானாலும், நம்ம சாப்பிடும்போது, நம்ம உறங்கும்போது, எழுந்திருக்கும்போது, எல்லா சூழ்நிலையிலையும் அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர். ஆனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2வதாக அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஏன்னா இன்னைக்கு நம்ம அதிகமாக இருக்கிறதெல்லாம் அதைத்தான் யோசித்துக்கிட்டு இருக்கிறோம்.
உலக பிரகாரமாய் என்ன தேவைங்கிறதால நம்ம ஓடுறோமே தவிர நம்ம மர்மையை குறித்து நம்ம யோசிப்பது கிடையாது. நம்முடைய மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை குறித்து நாம் யோசிப்பது கிடையாது. மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு நிரந்தரமான வாழ்க்கை, ஒரு நித்திய வாழ்க்கை. நான் என்ன செய்ய போகிறேன் என்பது தெரியாது. இன்றைக்கு அந்த பயோவாருக்கு உலகம் ரெடியாகி கொண்டிருக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது 3வது உலகப் போர்னு சொன்னாங்க. எனக்கு பயோவார், அதாவது அந்த ரசாயன குண்டுகளை போட்டு ஊர்களையும் ஜனங்களையும் அழிக்கக்கூடியதுக்கு எல்லா நாடுகளும் ஆயத்தமாகி கொண்டிருக்குதான். நெதன்யாகுனா யாருன்னு தெரியுமா? நெதன்யாகு இஸ்ரேல் தேசத்துடைய பிரதம மந்திரி. அவருக்கு பிடிவாரண்டு கொடுத்துருக்காங்களாம் 128 நாடுகள் சேர்ந்து அவரை கைது பண்ணுவதற்கு. கைது பண்ண மாட்டாங்க, அது வேறு. கைது பண்ண முடியாதுங்கிறதும் வேறு. ஆமாம், இப்போது ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் எருசலேமை தலைநகராக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. சில வேளை இப்போ ட்ரம்ப் ஆட்சியேற்றவுடன் ஜனவரியில் அடுத்த மாதத்தில் இதுவரைக்கும் எருசலேம் அவங்களுக்கு தலைநகரில் யூதர்களுக்கு டெல் அவனிவோ என்னமோன்னு ஒரு இடம் தான். டெல் அவனின்னு அவங்களுக்கு தலைநகரம். எருசலேமை தலைநகராய் மாற்றி விடுவார்கள் என்று சொன்னால் எல்லாம் அங்கிருந்தா செய்வாங்க. அந்த இடிந்து போன ஆலயத்தை கட்ட ஆரம்பிப்பார்கள். லேலுயா. அது கட்டி முடிக்கும் போது ரகசிய வருகை இருக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்படும், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். இது எவ்வளவு நாளுங்கிறது தெரியாது. 1 வருஷமோ 10 வருஷமோ நமக்கு தெரியாது. சீக்கிரம் நடக்கும். அப்போ இன்னைக்கு எல்லா நாடுகளும், ரஷ்யாவும் அநேக அணு ஆயுதங்களை குமிச்சுக்கிட்டு இருக்குதான். அமெரிக்காவும் அநேக இந்த அணு ஆயுதங்களை வெளியில் கொடுத்து கொண்டிருக்காங்களா. ரஷ்யாவும் இஸ்ரேலும் என்றைக்கு ஒன்று சேர்ந்து சில காரியங்களை செய்கிறதோ அன்றைக்கு இந்த மாதிரி காரியங்கள் முடிவுக்கு வரும் என்று சொல்லுகிறார்கள். அதற்குரிய நடைமுறைகள் எல்லாம் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்குரிய நடைமுறைகள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது அந்த முடிவு வரும் என்று நமக்கு தெரியாது. அதனால் மறுமையில் நாம் எங்கே இருப்போம்? நாம் மரிப்போம் என்று சொன்னால் நம்முடைய மறுமை எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. அதோடு கூட நாம் முடிப்போம். அப்படி என்றால் அதிகமாய் நம்முடைய சரீரத்தை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? யோசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். சரீரத்துடைய பொருளாதாரத்தை குறித்து, நம்முடைய சரீர தேவைகளை குறித்து, நம்முடைய அன்றாட நிலைமைகளை குறித்து யோசிப்பது நல்லது, தவறுன்னு சொல்ல வரல. அது நமக்கு ஆயத்தங்கள் தேவை. ஆனால் அதை காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாய் நாம் இருப்பதற்கும், நான் மரித்தால் நித்தியத்தை அவரோடு கூட கழிப்பேனா என்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வதற்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம் அதிகமாய் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். கடைசி நாட்களில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் தான் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், அநீதியை செய்கிறவன் இன்னும் அநீதியை செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய நாம் என்ன செய்வோம்? பிரயாசப்படுவோம். இங்கே வரும்போது அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். சரீர தேவைகளை மாத்திரம் நம்ம சந்தித்து கொண்டு அதை நோக்கி ஓடிக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நம்முடைய கவலைகள் எல்லாமே நம்முடைய சரீர தேவைகளுக்கு தான், உலக தேவைகளுக்காக மாத்திரம்தான் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், ஐயோ இன்றைக்கு நான் வேதத்தை வாசிக்கலையே, இன்னைக்கு நான் ஜெபிக்கலையே, இன்னைக்கு இந்த ஜெபத்திற்கு நான் போகலையே, இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு நான் போகலையேன்னு கவலைப்படுறது எத்தனை பேர் இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதை பொருட்டாக யோசிக்க மாட்டோம். நாளைக்கு பார்த்துக்கலாம், அதை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம். இதற்கு நாட்களை ஒதுக்கி வைப்போம். ஆனால் உலக தேவைகளுக்கு அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நம்மால் முடியாவிட்டாலும் எழுந்து அடித்து பிடிச்சி ஓடி அந்த காரியங்களை செய்வதற்கு நாம்
முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அப்போ உலக காரியங்களுக்கு மாத்திரம் நாம் கவலைப்படுறோம். அதுவும் கவலைப்படாதுன்னு சொல்கிறாரு. மத்தேயு 6:25 மட்டும் வாசிங்க. மத்தேயு 6:25. ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். உங்கள் சரீரத்துக்காக நீ கவலைப்படாது. ஏன்னா கர்த்தருடைய பராமரிப்பில் நம்ம இருக்கிறதுனால அந்தந்த நேரத்திற்கு தேவையான அந்த ஆகாரத்தை கொண்டு அவர் நம்மை போஷிக்க போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. போஷிப்பார். இரண்டாவதாக வரும்போது எபிரேயர் 13:5 அந்த மத்திய பகுதியை வாசிங்க. 13:5. எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஆமா, அப்ப எப்ப கவலை நமக்கு அதிகமாகுது, போதும் என்ற மனம் நமக்குள்ள இல்லாததுனால தான் பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது. எதுலனாலும் சரி, நம்ம சரீரத்தில்னாலும் சரி, நம்முடைய சரீர அளவுலனாலும் சரி, சரீர அழகுலனாலும் சரி, நம்முடைய தேவைகள்னாலும் சரி, பணத்திலனாலும் சரி, பொருள்னாலும் சரி, நமக்கு இருப்பது போதும் என்று நினைக்காததுனால தான் கவலைகள் நம்மை ஆட்கொள்ளுகிறது. நமக்கு இருப்பது போதும் என்று என்னைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கு கவலைகள் நம்மை விட்டு தானாய் மாறும். அல்லேலூயா. கொஞ்சமா இருக்குதா போதுன்னு நினைப்போம், கொஞ்சம் பலன் இருக்குதா போதுன்னு நினைப்போம். ஏன்னா அந்த பலனை கொண்டு கர்த்தர் நம்மை நடத்தக்கூடியவர். குதியனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட நீ போ. கொஞ்சம் பலன், அந்த பலத்தோடு போய்த்தான் அவன் யுத்தம் செய்து பெரிய ஜெயத்தை பெற்று கொண்டு வந்தான். இருக்கிறதை நாம் மறந்துட்டு இல்லாதவர்களை யோசித்து யோசித்து நாம் அதிகமாய் கவலைப்பட்டு நாம் வேதனைப்பட்டு நாம் அநேக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் நமக்கு இருப்பது போதும் என்று நாம் என்ன செய்வோம்? நினைப்போம். ஆமா, கர்த்தர் எப்பொழுது எதை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ அப்பொழுது கொடுப்பார். இருப்பவை போதும் என்று நாம் என்ன கற்றுக்கொள்வோம். அடுத்ததாக சங்கீதத்தில் வரும்போது 55:22 வாசிப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஏன்னு சொன்னா அவர் ஆதரிப்பார். அந்த பராமரிப்புல பாதுகாப்பு, நம்முடைய பயணங்களை நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். இரண்டாவதாக நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். உலக பிரகாரமான தேவைகள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் சந்திக்கிறார். நம்ம விசுவாசிப்போம். அடுத்தது அவர் ஆளுகை செய்கிறார். ஆளுகை செய்கிறார்னா மொத்தமாய் அவர் தான் நம்மை ஆண்டு கொள்ளுகிறார். அதனால தான் இந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் தான் நம்மை ஆதரிக்க கூடியவர். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த நிலைமை வந்தாலும் சரி, அவர் நம்மை ஆதரிக்கக்கூடியவராக இருக்கிறதுனால் அவர் நம்மை ஆளுகை செய்யக்கூடியவர். அல்லேலூயா. அவருடைய ஆளுகை எப்பொழுது நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஆனாலும் அவர் பாதுகாப்பை கொடுக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார், ஆளுகை செய்கிறார். ஆகையினால் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட்டு கவலைப்பட்டு கவலையிலே நம்ம ஊர்ந்து கொண்டிருக்க வேண்டாம். கவலைகளை தூக்கி போடுவோம். கர்த்தர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்வார். கவலைப்படுறதுனால என்ன நடக்கும்?
நீதிமொழிகள் 12:25 வாசிப்போம். தம்பி இந்த கதவை மாட்டாங்க, 2 கதவை அடைச்சு அடுத்த இந்த கதை. சங்கீதம் நீதிமொழிகள் 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். எதை ஒடுக்கும்? இருதயத்தை ஒடுக்கும். ஒடுக்கும்னா என்ன அர்த்தம்? பலவீனப்படுத்தும். ஒடுங்கி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா இருந்தாங்க, இப்படி ஒடுங்கி போயிட்டாங்களே. ஒடுங்கி போயிடுறதுன்னா என்ன அர்த்தம்? நல்லா பலூன் விப்பி போய் இருக்கும், காற்று போயிடுச்சுன்னா இந்த அவ்வளோ பெருசு கிடக்கும். அதே மாதிரி தான் நல்லா இருந்தாங்க, இப்படி அவங்க உடஞ்சி போயிட்டாங்களே அப்படிம்பாங்க. அப்போ இருதயத்தில் வரக்கூடிய கவலை மனிதனை என்ன செய்யும்? ஒடுக்கும். இன்னும் நல்லா குண்டா இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க? குடும்பத்திலேயோ வழியிலையோ என்ன சொல்லுவாங்க? கவலை இல்லாத உடம்புங்க, நல்லா தின்னுடு தூங்குது, அதுதான் உடம்பு. இப்படி அதுக்கு என்ன கவலை சொல்லுங்க பார்க்கலாம்? கவலை இல்லாத உடம்பு தான் அப்படி இருக்கும்பாங்க. இது சாதாரணமாய் நடைமுறையில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். அப்போ ஒரு மனிதனுக்குள்ளாய் கவலை வரும் என்று சொன்னால் அந்த கவலை அவனை என்ன செய்விடுகிறது? ஒடுக்கி விடுகிறது. ஒடுக்கி என்று சொன்னால் அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு பலவிதமான பாதிப்புகளை அவன் சரீரத்திலும் இருதயத்திலும் கொண்டு வருகிறது. அதனால்தான் அவர் சொன்னார், நீ கவலைப்படாத. ஆமா, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வச்சிருவோம். கடைசியாக சங்கீதத்தில் பார்த்தது போல நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் மேலே வச்சிருவோம். அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். நம்முடைய பாரங்களை சுமக்கக்கூடியவர் அவர். கவலை என்ற பாரம் அவர் சுமந்து கொள்வார். நாம் அமைதியாய் கடந்து போய்கொண்டே இருப்போம். வியாதி என்ற பாரம், வியாதி என்ற கவலை, பொருளாதாரம் என்ற கவலை, படிப்புங்கிற கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை, அநேக கவலைகள் உண்டு. திட்டம் வேறு, கவலை வேறு. திட்டம் வேறு, கவலை வேறு. அப்போ எதிர்காலத்தை குறித்த திட்டங்களை அமைப்போம், எதிர்காலத்தை குறித்த கவலையை விட்டுருவோம். அந்த கவலைகள் எல்லாம் நம்ம சூழ்ந்து கொள்ளும்போது நம்முடைய இருதயத்தை அது ஒடுக்கி விடும். பல விதங்களில் அது நமக்கு பாதிப்புகளை கொண்டு வரும். ஆனால் இந்த மாதத்துடைய கடைசி மாதத்தில், இந்த வருஷத்துடைய கடைசி மாதத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆம், இந்த மாதத்தில் நமக்கு பொதுவாய் பொருளாதார தேவைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாதம். எல்லோருக்குமே பொருளாதார தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். பயணங்கள் இருக்கலாம், நம்ம அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் வருது, அதுக்குரிய தேவைகள் இருக்கலாம். இது முடிஞ்ச பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கல்லூரிக்கு அனுப்பணும், அந்த ஃபீஸ் கட்டணும், இப்படி ஏதோ ஒரு விதங்களில் செலவினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதங்கள். ஆமாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளை என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். ஏன்னா அவர் மீது பாரத்தை வைத்திருக்கிறோம். அவர் அதை பொறுப்படுத்திக் கொள்வார். நாம் அமைதியாக இருப்போம். கர்த்தர் அறியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. சில காரியங்கள் கால தாமதமானாலும் நேர்த்தியாய் நடத்தக்கூடியவர் நம்முடைய தேவன். அதை அப்படியே நடத்தி கொடுப்பார். கண்களை மூடுவோம்.